ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. அன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முரல் மீனும் மாங்காயும் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதோட ஃப்ரையும் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பூக்கள் எல்லாம் எங்கள் வீட்டில் பூக்கிற பூக்கு தாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். காலையில் எழுந்தோடனே இந்த பூக்களை பார்க்குறது, இந்த ஆடு மேய்கிறது எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும். வாங்க இப்போ முரல் மீனும் மாங்காயும் எப்படி குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முரல் மீனும் மாங்காயும் குழம்பு வச்சா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு வச்சு பாருங்கள். நம்ம இப்போ குழம்பு ரெடி பண்ண போகிறோம். நான் ஒரு கிலோ அளவுக்கு முரல் மீன் எடுத்திருக்கேன். இதே வறுக்கிறதுக்கும் எடுத்துகிட்டு குழம்புக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சாச்சு. எப்போவுமே மீன் குழம்பு அப்படின்னா பெரும் சீரகம்னு சொல்லுவாங்க. சோம்பும் வெந்தயமும் அரை ஸ்பூன் போட்டு தாளித்து விட்ருக்கேன். சோம்பும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/4 கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். எப்போவுமே மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி வைக்கிறது அப்படின்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்துருந்தேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு வெள்ளை பூண்டு தோல் நீக்கிட்டு நான் கொஞ்சம் நீள சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் சரிக்கு சரி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகா நான் நீள சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக வதக்கிடுங்க. மிளகாய் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெள்ளைப்பூடு நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி ஒரு தக்காளி தான் கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். தக்காளி ஓரளவு வதங்கிருச்சு. மாங்காய் பார்த்தீங்கன்னா தோல் நீக்கிட்டு ஒரு மாங்காய் பெரிய மாங்காயை இது போல் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னா அரை மாங்காய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இது குழம்புல ஊறும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் போட்டுட்டு மீன் குழம்பு வச்ச உடனே அதை சாப்பிடக்கூடாது. மறுநாள் தான் சாப்பிட்ணும். மீன் குழம்பு பெரும்பகுதி மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புலாம் வச்ச உடனே சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்றதா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை லேசாக அப்படியே வதக்கி விட்டுட்டு மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. மாங்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா 5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு தூள் இருந்ததுனால குழம்பு தூள் சேர்த்துட்டேன். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக அப்படியே இந்த வெங்காயம் தக்காளியோட அந்த மசாலாவை லேசாக பரட்டி விட்ருங்க. எப்போவுமே மசாலா பொடி போட்ட உடனே தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா திரண்டுக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். குழம்பு ஒன்றா சேராது. அப்படி லேசாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு சின்ன எலும்புச்சம்பளம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மாங்காய் வேறு சேர்த்துருக்கோம், தக்காளி சேர்த்துருக்கோம். ரொம்பவும் புளிப்பாயிரும். அதனால் சின்ன எலும்புச்சம்பளம் அளவுக்கு நான் இப்போது இதில் புளிக்கரைசல் விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மசாலாலாம் சேர்ந்துக்கிருச்சு. இப்போ நம்ம புளிக்கரைசல் இதில் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தேவையோ அந்தளவு புளிக்கரைசல் தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா மீன் நல்லா வேகணும், மீன் நல்லா வற்றணும். அதனால நான் 2.5 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டேன். குழம்பை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உப்பு உரப்பு நல்லா நச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மீன் குழம்புக்கு. அதனால் உப்பு சேர்த்தாச்சு. குழம்பு நல்லா கொதி வரட்டும். லேசாக மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மீனை அதில் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ மீன் குழம்புக்கும் 1/2 கிலோ மீன் வறுக்கிறதுக்குமா எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எல்லா மீனையும் அதில் சேர்த்து விட்ருவோம். 1/2 கிலோ மீன் அளவுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அது எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு மறுபடி நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இப்போது மீன் வறுக்கிறதுக்கு எப்படி மசாலா ரெடி பண்ணுறதுனையும் பார்க்கலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும்.
எப்போவுமே நான் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைச்சிட்டு தான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். இந்த முறை நான் பொடியே வீட்டில் அரைச்சி வச்சுருப்பேன். அதை சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜீரகத்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதாவது ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவு குறன்னு இருக்குது, அதை சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அதே போல் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாமே நான் வீட்டிலையே எப்போவுமே பொடி பண்ணி வச்சுக்கிற விஷயந்தான். வீடியோவுக்கு காமிக்கிறதுக்காக நான் எல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி தான் நான் காமிச்சிருப்பேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் இப்போ சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ காமிச்சிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், கெட்டி தயிராக நான் சேர்த்துருக்கேன், வீட்டு தயிர். இது போல் 1/2 எலுமிச்சம்பழ ஜூஸ் அதில் சேர்த்துக்கலாம். மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலரிடுங்க. அந்த ஜூஸு, லெமன் ஜூஸு, தயிர், நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா பொடியும் சேர்த்து ஒன்றா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீன் இதில் ஊற வச்சிடலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து எப்படி பொரிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். மீன் குழம்பும் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. மீனும் அதுக்குள்ளே நமக்கு ரெடி ஆகிடும் வறுக்கிறதுக்கு. ரெண்டையும் சேர்த்து நம்ம பார்த்துடலாம். இப்போ நல்லா வந்து நான் இந்த மாதிரி பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன். இந்த பேஸ்ட்டை வந்து இப்போ மீனில் நம்ம கோட் பண்ணிடலாம். அப்படியே ஒவ்வொரு பீஸாக நம்ம மீன் இதில் சேர்த்துட்டு கோட் பண்ணிவிட்டு நான் இப்போ காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன். எல்லாமே நல்லா கோட் ஆயிடுச்சு மீனோட. இப்போ நம்ம இதை ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். பாருங்கள், மீன் வந்து நல்லா நான் ஊற வச்சு எடுத்துட்டேன். அப்படியே நம்ம தோசைக்கல்லில் பொரிச்சிடலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பும் நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. மீனும் நம்ம வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா சுற்றி எல்லா எண்ணெயும் நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சுட்டுங்க. பாருங்கள், வெள்ளைப்பூடு, மாங்காய், சின்ன வெங்காயம் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் நல்லா காரசாரமாக இருக்குது. உப்பு, உரப்பு எல்லாமே நல்லா காரசாரமாக இருக்குது. குழம்பு இறக்கிட்டு நம்ம அப்படியே தோசைக்கல்லில் வறுத்தரலாம். மீன் குழம்பு எப்போவுமே இறக்கும்போது கருவேப்பிலை தூவிட்டு நீங்கள் உடனே இறக்கிட்டீங்க அப்படின்னா, மூடி வச்சு இறக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். பாருங்கள், தோசைக்கல்லையும் நான் மீன் பொரிச்சிட்டேன். நான் எப்போவுமே தோசைக்கல்ல தான் மீன் பொரிப்பேன். நான் எல்லா வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன். அது வந்து நல்லது தான் உடம்புக்கு. நம்ம ஆயில் ரொம்ப சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயந்தான். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அப்படியே நம்ம சாப்பிட பரிமாறிடலாங்க. முரல் மீனும் மாங்காயும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அது போல் பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரையும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது போல் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.